வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து அந்த ஆஃபருக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு மீனா இதில் வந்து ஒரு 55,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கே பெட்ரோல் எல்லாம் போட்டது அப்படி மீனா நீ தான் ஒரு 12,000 வந்துடல அதிலே போட்டுலாம் சமாளிச்சிட்டேன். இதில் இருக்குது கொஞ்சம் செலவு நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ தந்த சாப்பாடை கொஞ்சம் அந்த வெளியிலேருந்து வந்தவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப செமையாக இருக்குது, எப்படி பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க அளவுக்கு எனக்கு புரிய வைக்க தெரியல, ஆனால் ஓரளவு புரிய வச்சேன். ஆனால் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து முறைப்படி நம்ம இயற்கை உணவுகள் சமைக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கி வெளியிலேருந்து வரவங்களுக்கு. ஏன்னா உலகமே கெமிக்கல் உலகமாகிடுச்சு. என்னத்தையாவது போட்டு அவசர அவசரமாக சாப்பிட்றாங்க, இல்லை ரெடிமேடாக வாங்கி சாப்பிட்றாங்க, இப்படியே இருக்கா. அதனால் வந்து அதை ரொம்பவே விரும்புகிறாங்க. நம்ம ஏன் அப்படின்னா இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப அருமையாகவே சமைக்கிற. ரவி அளவுக்கு நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்த முடியாது தான். ஏன்னா நீ டெக்கரேஷன் வேலை பார்க்குற, நான் டிரைவர் தொழில் பண்ணுறேன், அப்புறம் டிரைவிங் சொல்லி கொடுக்குறேன், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று செய்யலாம் மீனா. எப்படிங்க என்னங்க புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மீனா, நீ சூப்பராக சமைப்ப அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை ஏன் நம்ம வந்து ஒரு தொழிலாக பண்ணக்கூடாது? நம்ம வீட்டில் சமைச்சு இந்த மாதிரி வெளியிலேருந்து டூர் வருவாங்கள்ல, அவங்க கேட்குறவங்களுக்கு கேட்குற இடத்துல போய் நம்ம கொடுப்போம். ஏன்னா இயற்கை முறையில் நாங்கள் சமைச்சு தரப்படுவோம். ஏன்னா அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து கொண்டு வரதுக்கும் இந்த உணவுக்கும் வாங்கப்படும்னு சொல்லி நம்ம ஒரு அமௌண்ட் போட்டோம்னா அதுலேயும் நல்லா ஓடும்ல அப்படிங்க. ஆமாங்க, அதெல்லாம் எனக்கு முன்னாடியே செய்யணும்னு ஆசை தாங்க, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தான் ஸ்ருதி ஹெல்ப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாருங்கள் ஆண்டி, இந்த எதுக்கு எடுத்தாலும் இந்த முத்து மீனாவும் ஸ்ருதி ரவி தான் தூக்கி ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன தான் பண்ணுறாங்க பாருமா நைஸா அப்படிங்கிறாங்க. இங்கே நைஸாக அங்கே வந்து பிரிட்ஜுக்கு போகிற மாதிரி பக்கத்தில் போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஸ்ருதிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு முத்து. ஸ்ருதிமா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன எப்போவுமே நீ பழக்குறோன்னு தான் நான் கூப்பிடுவீங்க, என்ன ஸ்ருதிமான்னு கூப்பிடுவீங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஆமா வாயில் வந்துருச்சு, நானும் மீனாவும் ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கோம், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்கள் அக்கா மீனா அக்காவுக்கும் நான் பண்ணுவேன், முத்து உங்களுக்கும் பண்ண தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, முன்னாடி முத்தை பிடிக்கவே பிடிக்காது ஸ்ருதிக்கு, இப்போ முத்தும் அண்ணியும் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ரவி பாவக்காய் கசக்க தான் செய்யும், ஆனால் அது ரொம்பவே நன்மை சரிதானே. அதே மாதிரி தான் முத்தை பார்க்கும்போது ரொம்ப கசப்பாக தான் தெரிஞ்சு, இவர் இருக்க வீட்டில் நம்மளாம் இருக்கணுமா அப்படின்னு தோணுச்சு. மீனாவையும் அப்படி பார்த்து தோணிட்டு தான் செய்யுது. ஆனால் அவங்க வந்து இருக்கிற வீட்டில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு பல முறை எனக்கு இப்போ தோணுது சரிதானா. அது நம்ம உறவு, அதுபோக நம்ம மேலே உரிமையாக இருக்கும்போது நம்மளும் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்யணும்ல. மீனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே எல்லோரும் கலந்து பேசி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நேம் வச்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க. பண்ணோன்னே மொதல் நாளே ஒரு ஆர்டர் வருது. அவங்க நாட்டில் இருக்காங்க, நாங்கள் இங்கே வருவோம், அந்த 20 நாள் நாங்கள் வந்து உங்கள் நாட்டில் தான் இருக்கோம், அப்போ எங்களுக்கு 20 நாள் உணவு வேணும், அதுவும் இயற்கை முறையில் நீங்கள் சொல்கிறீங்களா அதே மாதிரி வேணும், அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே பேசுகிறாங்க. மீனா இது வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து யாருமே பேசலை அப்படிங்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் தான் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் இருக்காங்களா, அவங்களுக்கு வெளியிலேருந்து கால் வரத்தான் செய்யும், அவங்க அங்கிள் பேசுவாங்க, அவங்க அப்பா முன்னாடி பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது என்னமோ பழக்கம் நம்மளுக்கு தெரில, நம்மளுக்கு இது ஆர்டரு செஞ்சுருவோம், இன்னொரு 20 நாளைக்கு மேலே இருக்குது. ஆனால் அவங்க 20 நாள் கேட்குறாங்க. 20 நாளும் நம்மளுக்கு எப்படினாலும் ஒரு நாளைக்கு 5,000னாலும் 20 நாளைக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அது என்ன 1,00,000 ஆச்சு அப்படிங்கிறாரு ரவி. 1,00,000 ஆச்சா, அப்போ 1,00,000 நம்மளுக்கு வந்து மீனா எவ்வளோ செலவாகும் அப்படிங்க. ஏங்க 1,00,000 நம்மளுக்கு வருமானம் வருதுன்னா நம்மளுக்கு 20,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. மீனா செம மீனா, நம்ம பண்ணிடலாம் மீனா அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மீனா இதே மாதிரி ஆன்லைனில் ஆர்டர்லாம் வரும், வந்தோடனே உங்கள் செல்ஃபோனில் இல்லை எஸ்எம்எஸ் வரும், இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஸ்ருதிமா வாமா அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. உன் வேலையை பாருமா, அந்த முத்து மீனாவும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களா ஆண்டி, அந்த மீனா சொல்ல தான் அந்த ஸ்ருதி கேட்குறாங்க, உங்களுக்கோ யாருக்கோ அந்த குடும்பத்துக்கோ மரியாதை கொடுக்குறதே கிடையாது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. அதெல்லாம் விடுமா, இந்த ஆஃபரை கெடுக்குது நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நம்மளும் சமைச்சு கொடுப்போம்னு சொல்லி போடு, நம்ம சமைச்சு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நம்மளுக்கு தான் சமைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. இவன் நம்மளுக்கு சமைக்க தெரியாது, சமைக்க தெரிஞ்சவங்களும் நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதுக்கு இடம்லாம் வேணும்ல அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு இடம் கிடையாது, நம்ம சமையல்கிட்ட தான் பயன்படுத்துன்னு நினைப்பான், நான் அதுக்கு விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை வந்து மீனா கேட்டுறாங்க. ஆண்டி இங்கெல்லாம் நாங்கள் சமைக்க மாட்டோம், சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மாடியிலையோ இல்லைன்னா போர்ட்டிக்கோலையோ பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. ஓ அது மட்டும் ஏற இடம், அதுவும் என் இடம் தானே, அங்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா
நம்ம எது பண்ணாலும் அம்மா ஏதாவது நெஞ்சிருப்பாங்க, முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் வந்து நம்ம செல்வம் இருக்கான்ல, அவன் கார் செட்டு சும்மா தான் கிடக்கு, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாமே, நான் ஒன்றும் கவலை வேண்டாம், அடுப்பை மட்டும் தூக்கி வச்சுட்டு பண்ண போகிறோம், உனக்கு திறமை இருக்குது, எனக்கு கொண்டு போக முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா ஏதாவது இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம அதை நினச்சி சிரிச்சிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்ன பார்க்க காமெடி எதுதாடா அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வராரு. என்ன முத்து காமெடிக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நாங்கள் புதுசாக ஒரு தொழில் ஒன்று பண்ண போகிறோம்ப்பா, அதுக்கு தான் ஆஃபர் வந்திருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்ன தொழில் ஏது அப்படிங்கிறாங்க. எப்பா, வெளியிலேருந்து வரவங்க, நம்ம இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து வெளியூரில் போய் இருக்கிறவங்க நம்ம சாப்பாடை முறையாக சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நிறைய கெமிக்கல் உணவு அதெல்லாம் வருதுலப்பா, அதை வந்து இயற்கை முறையில் சமைச்சு அவங்க இருக்க இடத்துக்கே கொண்டு கொடுக்க போகிறோம். அதுவும் ஃபோன் பண்ணாலோ இல்லை ஆர்டர் ஆன்லைனில் கொடுத்தாலோ, மற்றபடி வீடு தேடிலாம் வரலப்பா அப்படிங்கிறாங்க. டேய் சூப்பர் யோசனைடா. நிறைய பேர் வந்து ரெடிமேடாக தான் சாப்பிடணும்னு நினைக்காங்க. ஆனால் வந்து இயற்கை உணவு கிடைக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கே வந்து மீனா சாப்பாடை தான் விரும்பி சாப்பிட்றேன். காரணம் அந்த பிள்ளை எந்த கெமிக்கலும் போடாது. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் வந்து மனசார சாப்பிட்றேன்னா அந்த மீனா சாப்பாடு தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான்லாம் உங்களுக்கு சமைச்சு தந்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ சமைச்சு தந்திருக்கியா? நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிச்சு 35 வருஷமாக ஆகுது, ஆனால் விரல விட்டு எண்ணிடலாம் விஜயா, நீ எத்தனை நாள் சமைச்சு தந்தேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வந்து பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக நான் வந்து சமைக்கலை, இல்லைன்னா நான் சமைச்சிருக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. சரி, பிள்ளைகள் பூரா இப்போ வளர்ந்துட்டு நீ சமைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்கு நான் சமைக்கணும், அதுக்கு தான் அந்த மீனா இருக்காளே அப்படிங்கிறாங்க. மீனா இருக்கா, அவள் சமைக்க போய் தான் அவன் கதை இவ்வளோ ஓடுது, இல்லைன்னா அவன் கதை ஓடாது தான். அவள் சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு அவளையே குறைச்சி பேசிக்கிட்டு மீனா இடத்துல வேறு யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு புரியாது. மீனா மாதிரி வேறு யாரையா பேசிப்பார் அப்படிங்கிறாங்க. அதை சொல்லுங்கப்பா. ஆனால் அம்மா இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது அம்மா அதெல்லாம் நடக்குமா கிளிக்குமாங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய், அவள் வந்து ஒரு பொருளை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுதான்னா நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாவே வரும் அப்படிங்கிறாங்க. எப்பா நீனும் பயங்கரமாக கலாய்க்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் இந்த முத்து மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தானே பேசுகிறேன். மீனாவோ முத்தோ ஏதோ பண்ணால் சரி வராது, வைக்காது, போகாதும்ப. இதே இது மனோஜ் செஞ்சிட்டாலும் ஆஹா ஓஹோம்ப. உனக்கு அவன் பிடிச்ச பிள்ளை, முத்து பிடிக்காத பிள்ளை, எனக்கு எல்லா பிள்ளையும் ஒன்று தான், எது செஞ்சாலும் நான் பாராட்ட தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர் பாட்டில் போகிறாரு. அப்போ மீனா சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க, எனக்கெல்லாம் சாப்பாடு தராங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா, வீட்டிலே இருக்கேன், நான் இப்போ தான் வெளியே போயிட்டு வரேன், நீ கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குது அப்படிங்கிற. அத்தான் நான் உங்களையும் கூப்பிடலான்னு தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு காக்கா பிடிக்குன்னு தெரியும், நீ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது உனக்கு பணம் தேவைப்படும், அதுக்கு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்கலாம், நான் என்கிட்ட கேட்டால் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் நீ வந்து அவரே இது பண்ணுதேன். இந்த சுருதி ரவியும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருக்க. ரோஹிணி எனக்கு எல்லாமே சொல்லிட்டா அப்படிங்கும்போது ரோஹிணியை முறைக்கிறாங்க. உடனே ரோஹிணி, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சுருதியை வந்து அதுக்காக பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மீனா, அதுக்கு தான் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சுருதி அந்த இடத்துல இல்லை, அப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அன்றைய பொழுது கழியுது. அப்புறம் வந்துட்டு முத்துக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது, அவர் மூலமாக ஒரு வேலை வருது. இந்த மாதிரி ஒரு பையன், படித்த பையன் இருந்தால் எதுக்கு தேவை தம்பி சொல்லுங்கள், நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் சொல்லுது தப்பாக நினச்சிக்காதீங்க, என் மச்சினன் தான், அவன் கொஞ்சம் முன்னாடி ஒரு மாதிரி இருந்தான், இப்போ நல்லவனையாக மாறிட்டான், படிப்பு முடிஞ்சிச்சு, நீங்கள் வேணால் வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, உங்கள் மச்சினம் நேரம் சொல்கிறீங்க, சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு தெரியும் சார், ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு, நான் சாதாரண டிரைவர் சார், எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னு. தம்பி எந்த வேலையும் குறைச்சி மதிப்பிடாதாங்க, எல்லாமே பெரிய வேலை தான் சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மச்சினனுக்கு 25,000 சம்பளம் கொடுக்குறேன் சரிங்களா, பைக்கில் வீட்டிலேருந்து வருவார் அப்படின்னு சொன்னாக்கா மாதம் 3000 பேட்டா கொடுத்துட்றேன், அதை வச்சு ஒரு பெட்ரோல் எதுவும் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அண்ணா 28,000 சம்பளம்னா பெரிய விஷயம் என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை முத்து, நான் கூட கொடுக்கலாம், ஆனால் அவங்க மச்சின வேலையை பார்த்துட்டு கொடுக்குறேன், வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வர சொல்கிறாங்க. தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் மச்சினை வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆள், அதனால் அவர் மூலமாக தான் கொடுக்குறேன், நல்ல வேலை செஞ்சு என் பேரை காப்பாற்றணும்னா அப்படிங்கிறேன். சரி சார் அப்படிங்கிறாங்க. சரி நாளிலேருந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அனுப்பிவிட்றாங்க. அம்மா ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லடா அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே சத்யா போகிற வழியில் அங்கே வந்துட்டு சீதா அழுதுகிட்ருக்காங்க. இன்னும் ஏன் சீதா அழுற அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. காரணம் தெரில அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவே கேட்குறாரு. என்ன சார் எதுக்கு வேலைக்கு வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு சீதா வேலைக்கு வேண்டாம், எங்கள் நிர்வாகத்தினோட முடிவு, நீங்கள் எங்கேனாலும் போங்க, எங்கே வேலைக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே இவருக்கு முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாமா நீ வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எதனால் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசுகிறாரு. சார் அங்கே பாருங்கள், சீதா வாழ்க்கையில் நடந்தது அவள் பர்சனல் விஷயம், அதுக்காக நீங்கள் வந்து வேலைக்கு வேணான்னு சொன்னால் தப்பு சார் அப்படிங்கிறாங்க. இல்லை சீதா ஒழுங்காக வேலைக்கு வரல, அவங்க இடத்துல வேறு ஆளை வேலைக்கு வச்சாச்சு, அதனால் வேறு இடத்துல வேலை தேடிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி சீதா
உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. மாமா நான் அடுத்தாப்புல எங்கே வேலை தேடுவேன், என் நிலைமை வேறு இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. சீதா எல்லாருக்கும் ஒரு சோதனை வரும், அதை தாண்டி ஜெயிக்கிறவங்க தான் பெரிய ஆள். சரி தானே, என்னையே எடுத்துக்கோ, சொந்த குடும்பத்தில் என்ன பிள்ளையாவே எங்கள் அம்மா ஏற்றுக்கல. அது போக நான் பெரிய பையனாவது வரைக்கும் எங்கள் வீட்டிலே என்ன அனுமதிக்கலை. நான் பெரிய பையனாகி நான் இப்போ விவரம் தெரிஞ்ச பிறகு தான் நானாக இங்கே இருப்பேன், இது ஏன் வீட்டுன்னு சொல்லி உட்காந்துருக்கேன். சரி தானே, இன்றைக்கி வரைக்கும் என் பையனை எங்கள் அம்மா ஏற்றுக்கல, அதையும் தாண்டி நான் அம்மானு சொல்லிகிட்டு இருக்கேன். சரி தானே, அதனால் அதெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். சரி தானே, உங்கள் அம்மா அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, உங்கள் அக்கா முடிஞ்ச அளவு செஞ்சுருக்கா, மாமனா உங்களுக்கு நான் குரல் கொடுக்குறேன். சரியா, அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கு நீனும் ஒரு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வரலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுறாங்க. உடனே மீனாவுக்கு நடந்ததை சொல்கிறாங்க. மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மீனா நீனே எவ்வளோ தன்னம்பிக்கையாக பேசுகிற, நீனே மனம் உழைஞ்சி பேசுகிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீதாவுக்கு வந்து நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் கொடு அப்படின்னுட்டு இருக்காங்க. எங்கள் சத்யாவுக்கு வேலை ரெடி பண்ணிட்டீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா ரெடி ஆகிட்டு அவன் நாள்லேருந்து போவான் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு ஃபோன் வைக்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு நாளை கழிச்சு பிறந்த நாளுங்க அப்படிங்கிறாங்க. என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாங்க நாளை கழிச்சு பிறந்த நாள், மாமா வந்து அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா எத்தனாவது பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. ஏங்க 60வது பிறந்த நாளுங்க அப்படிங்கிறாங்க. மீனா 60வது பிறந்த நாள் அப்பாவுக்கு அம்மா அப்படிங்கிறாங்க. சிறப்பாக பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க சிறப்பாக பண்ண தான் செய்யணும், ஆனால் செலவு இல்லாமல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மீனா இப்போ நம்மகிட்ட தான் காசு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க காசு இருக்குதுன்னு சொல்லி பண்ணிட்டோம்னா காசு இல்லாத போது என்ன பண்ண முடியும், அனாவசிய செலவு பண்ண மாட்டாங்க, மாமா நல்லாவே வாழ்ந்தவங்க என்ன, அதனால் வந்து யாருமே இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுப்போம். அதுபோக அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப மன சந்தோஷப்படும். ஏன்னா அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டவங்களுக்கு கோயிலில் ஒரு சின்ன அன்னதானம் மாதிரி இருக்கும், மாமாவுக்கு பூஜை மாமா பேரில் பூஜையும் பண்ணிவிட்டு வீட்டில் நம்ம எல்லாருமே கேக் வெட்டி கொண்டாடிக்கலாங்க, வீட்டில் எல்லாருக்குமே பிரியாணி ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா ரொம்ப சூப்பராக சொன்னேன், நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஏங்க நான் ஏற்கனவே ஒரு பிரியாணி பண்ணும்போது ஒரு கடையில் போய் கறி வாங்கினோம்னா ரொம்ப செமையாக இருந்துச்சு, அங்கேயே வாங்கிடலான்னு இருக்குங்க அப்படிங்கிறாங்க. மீனா அது மட்டும் இல்லை, அன்றைக்கி அந்த மாமா பரசுமாமா கொண்டு வந்தாரில்ல அந்த கறினா குறைஞ்ச கறி அப்படிங்கிறாங்க. அதுவும் சூப்பராக தாங்க இருந்துச்சு, கிட்டத்தட்ட அதே கடை மறந்து தெரிஞ்சு அப்படிங்கிறாங்க. அதே கடையா, ஓ அப்போ அவரு தான் வந்து அந்த பரசுமாமா மகளை கல்யாணம் முடிக்க போகிறாம அந்த பையனோட மாமா அப்படிங்கிறாங்க. அது தெரிலங்க அப்படிங்கிறாங்க. சரி அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அந்த கழுக்காக்கா எங்கள் மாமாவுக்கு நாளை கழிச்சு பிறந்தநாள் வந்துடணுங்க அப்படிங்கும்போது, மீனா நான் அந்த கறி கடையில் நானே கறி வேண்டியது எவ்வளோ கறின்னு சொல்லு அப்படிங்கிற கறிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறாங்க, முத்துவும் தெரிஞ்சவங்களுக்கு பூரா சொல்கிறாங்க. ஏன்னா முத்து வந்து இங்கே வராது, யூனியன் வர்றாரு, அப்பா நாளை கழிச்சு உனக்கு பிறந்தநாள் என்னப்பா எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறடே, 60வது பிறந்தநாள் கொண்டாடுறவங்க எல்லாரும் பேரம்பேத்தி பார்த்தவங்க, நான் என்னடா பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றியே யாருமே சிந்திக்க மாட்டேறீங்க, எல்லாருமே வாழ்க்கையை ஓட்டத்தில் இருக்கீங்க, சம்பாதிக்கிறது வைக்கிறது போகிறது வரதுமா இருக்கீங்க, அதை பற்றி யோசிக்க மாட்டேறீங்க. அந்த காலத்திலலாம் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்களோ கொடுக்கல, பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு அப்படிம்பாங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறதில்ல, இப்போ உள்ள காலத்தில் பரபரப்பான உலகத்தில் இருக்கோம் என்ன, அதனால் எனக்கு வேணாம்டா அப்படிங்கிறேன். இல்லைப்பா நாளை கழிச்சு கொண்டாடுறோம், மீனா வந்து நீங்கள் சொன்னாலும் விட மாட்டா, இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடும் கோயிலில் வர வயசானவங்களுக்கு இல்லாதவங்களுக்குலாம் சாப்பாடுப்பா, அது உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டுருக்கா, கேக்கெலாம் பெருசாக சொல்லிட்டாப்பா, அது போக வீட்டில் பிரியாணிப்பா அப்படிங்கிறாங்க. டே எனக்கு எதுக்கிட்டா இது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. டே உங்கள் விருப்பம்டா அப்படின்றாங்க. அப்போது ரவி ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, எல்லாருக்குமே பேசுகிறாங்க. ரவி சொல்கிறாரு, அப்பாவுக்கு நாளை கழிச்சு பிறந்தநாளா, தெரியலடா, டேய் தேங்க்ஸ்டா அப்படிங்கிறாரு. உடனே மனோ சொல்கிறாங்க, டேய் அது எதுக்குடா 60வது பிறந்தநாள்லாம், 60 வயசான அப்புறம் பிறந்தநாள் கொண்டாடாட்டானே அப்படிங்கிறாங்க முத்துட்ட. உடனே முத்து சொல்கிறாரு, வீணா போன நீனே கல்யாண நாள் கொண்டாடுத பிறந்தநாள் கொண்டாடுத, எங்கள் அப்பா வந்து 3 மக்கமாரை பார்த்து வீணா போன ஒன்றெல்லாம் 5 டிகிரி 6 டிகிரி படிக்க வச்சுருக்காரு, அவர் பணத்தை தந்து உன்னை பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு, இவ்வளோ இது பண்ணி இவ்வளோ வரநாட்டியம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறே, அதுக்கெலாம் வந்து நானாக செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நீ எவன்டா செலவு பண்ண சொன்னால், செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற. ஓ உனக்கும் உங்கள் வீட்டம்மாவுக்கும் நல்லாவே தொழில் ஓடுது, இதனால் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாடா போன வை அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிக்கு எல்லாம் சொன்னால் ஸ்ருதி எல்லாருமே கிஃப்ட் ரெடி பண்ணிடுறாங்க. மீனா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முத்துட்டு கேட்குறாங்க. மீனா என்ன பண்ண எனக்கும் புரியல, ஆனால் வந்து எங்கள் அப்பா நல்லாவே வளர்த்துருக்காரு, எங்களை எந்த கஷ்டமும் பட விட்டதில்லை அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நான் அந்த வீட்டுக்கு வந்தது பிறகு என்னையை வந்து பெத்த பிள்ளை மாதிரி பார்க்காரு, நானும் அவருக்கு ஏதாவது செய்யணுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மீனா தான் என்ன பண்ணணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. எங்க ஒன்று பண்ணலாமாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, மாமா கையில் ஒரு சின்ன பொட்டு தங்கம் கூட மாமா போடுறதில்ல என்ன, அவங்க வந்து என்னை கல்யாணம் முடிக்கும் போது எனக்கு இது தங்கம் போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க, நம்மளால் முடிஞ்சது தங்கம் போடலாமா அப்படிங்கிறாங்க. மீனா நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே நம்ம வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க.
ஆமாம் சேர்த்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதான் நம்ம பேசாமல் மாமாவுக்கு ஒரு 6 பவுனில் நம்ம வந்து ஒரு தங்க மோதிரம் போட்டுருவோங்க அப்படிங்கிறாங்க. 6 பவுனில் தங்க மோதிரமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, 6 பவுனில் ஒரு தங்க மோதிரம் பெரிய மோதிரமாக போட்டுருவோம், இன்சில் எம்முன்னு சொல்லி போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே 6 பவுனில் பெருசாக வருமே அப்படிங்க. ஆமாங்க, நம்ம மனசு மாதிரி அதுவும் பெருசாக இருக்கட்டும்னு நினைக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. மீனா 6 பவுனில் இவ்வளோ வருமே அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ரெடி பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பவுனில் தங்க மோதிரம் எடுத்துடுறாங்க. இங்கே எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு விசேஷ ஏற்பாடுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. விஜயா வந்து என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு பார்வதி ஐடியா கேட்குறாங்க. என் புருஷனுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, உனக்கு என்னது பிடிச்சிருக்கோ கொடு அப்படிங்கிறாங்க. அவருடைய பிறந்தநாளுக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய கிஃப்ட் வந்து நான் பரதநாட்டியம் ஆட போகிறேன், என் வீட்டால் பிறந்தநாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரைட், என்னமோ பண்ணு அப்படிங்கிறாங்க. பிறந்தநாள் வந்துடுது. எல்லாரையுமே கூப்பிட்ருக்காங்க. வாசுதேவன் வந்திருக்கிறாங்க, சுருதி அம்மா வந்திருக்காங்க, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும்போது எல்லாருமே ஒவ்வொருத்தங்களாக கிஃப்ட் கொடுக்காங்க. அப்போ வந்து சுருதியோட அம்மா சொல்கிறாங்க, சுருதி நம்ம லெவலுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் வந்து இந்த முத்து மீன் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. மம்மி அவங்களெலாம் குறைச்சி மதிப்பிடாத, இன்றைக்கி நல்லாவே பண்ணுவாங்க, வேணாலும் பாரு, இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு செலவு எல்லாமே அவங்களுடையது தான். அதுபோக காலையில் கோயிலில் அன்னதானம் பண்ணதாக இருக்கட்டும், இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான். சரிதானா? ஒரு வாரத்துக்கு கோயிலில் அன்னதானத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க மீனா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நல்லாவே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க வராங்க, யார், சுருதியோட அம்மாக்கிட்ட ரோகிணி வராங்க. வந்துட்டு, ஆண்டி பார்த்தீங்களா இவ்வளோ செலவு பண்ணுறாங்க மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீனும் அவங்களும் பெரிய பணக்காரி, ஆனால் அவங்க 2 பேரும் பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க பில்டப் பண்ண காரணமே உங்கள் பொண்ணு தான். உங்கள் பொண்ணு தான் அவ்வளோ சப்போர்ட்டும் பண்ணுது. அவங்களுக்கு எப்படி ஆன்லைனில் ஒரு தொழிலுக்கு அப்ளை பண்ணணுன்னே தெரியாது, இவங்க தான் பண்ணி கொடுக்காங்க. மொத்த காருக்கு வந்து ஓட்டத்துக்கு சொல்லி கொடுத்தாலும் இதான், அது விளம்பரம் பண்ணுறாங்க, மீனாவுக்கு டெக்கரேஷனுக்கு பண்ணுறாங்க. இப்போ இயற்கை முறையில் சாப்பாடு செஞ்சு கேட்குறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே கொண்டு கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு பண்ணுறாங்க. எல்லாம் வருமானம் வருது. ஆனால் மீனா வந்து ₹1 காசு இந்த சுருதி கொடுக்குறதில்ல, அவங்களே ஆட்டையை போடுறாங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறது எதுக்கு நினைக்கிங்க? ஆத்திர அவசரத்துக்கு தொழில் பண்ணது, பணம் வாங்குறதுக்கு, அங்கிளை வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிறா, இவ்வளோ வேலையும் இந்த மீனாவும் முத்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த சுருதிக்கு ரவிக்கு வர வேண்டிய பங்கை கூட ஆட்டை கொடுத்துக்கு என்னெல்லாம் சரிமா செய்வாங்க அப்படி அப்படின்ட்டு இருக்கும்போது, சுருதி இங்கே வாடி அப்படிங்கிறாங்க. என்ன மம்மி அப்படிங்கிறாங்க. உனக்கு சொத்து பத்து இல்லாமல் நீ இல்லை, ஆனால் வந்து உன் புருஷனுக்கு வர வேண்டியதெல்லாம் உனக்கு வரணும்ல. உன் புருஷனும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது நாங்கள் ஏதாவது பண்ணித்தரோன்னா அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் வந்து இந்த முத்து மீனாவும் நல்லாவே இந்த குடும்பத்தை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யார் மம்மி சொன்னா அப்படிங்கிறாங்க. வேறு யார், ரோகிணி தான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, எங்கள் மம்மிட்ட என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். இந்த மாதிரி உங்களை வந்து முத்து மீனாவும் ஏமாத்துறாங்க, அவங்க ஏமாற்றி நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு டப்பிங் போகிறீங்க, அவங்க அசால்ட்டாக அவங்களோட பல மடங்கு சம்பாதிக்கிறாங்க. இந்த வீட்டில் நீங்கள் தான் அதிகமாக சம்பாதிச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து இப்போ அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதுபோக அந்த முத்து மீன் நல்லாவே சம்பாதிக்கிறான். உங்களோட பெரிய ஆளாக தான் அவங்க வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. நீங்கள் ஏதோ பங்கு ஏதோ கேட்க மாட்டேறீங்க, ஆனால் நீங்கள் நியாயப்படி பங்கு கேட்கணும். அந்த மீனாலாம் ஒன்றும் சரியான ஆள் அப்படி இப்படிங்கிறாங்க. வாய்க்கு வந்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கு வாய்க்கு வந்தது பேசுகிறேன், நீங்கள் வந்து முட்டாளாக இருந்தீங்கன்னு நினச்சி முடியும் அப்படின்னா டபார்னு கோவம் வந்துடுது சுருதிக்கு. டபார்னு வந்து வாங்குகிறாங்க இவங்கள ரோகிணிக்கு பல்லு பொத்துன்னு வந்தது. என்ன சுற்றி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. எதுக்கு மேலே அவ்வளோதான், இன்னும் மீனாக்காளுக்கும் எனக்கு ஏதாவது வகையில் சண்டை முட்டி விட்டு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், தொலைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே பயந்து போய் வரமா போயிடுறாங்க. மனோஜ் வந்து என்னடா அவன் முன்னாடி இப்படி கை நீட்டா அப்படிங்கிறாங்க. எனக்கே கோவம் வந்துச்சு, அண்ணி வந்து நம்ம கை நீட்டக்கூடாதான் விட்டேன், என்ன பேசுகிறாங்க, எங்களை வச்சு அவங்க வாழ்கிறாங்க, அவங்க தான் எங்களுக்கு நிறைய விஷயத்தில் உதவி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படிங்கும்போது நான் உணவு பொண்ணுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு முத்து. அப்போ எல்லோரும் மேடையில் பரிசு கொடுக்குறாங்க. எல்லோரும் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து, அப்பா வாழ்த்துக்கள்ப்பா, இதில் வந்து ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் சட்டை தைக்காமல் போடுறீங்களா, அதனால் வந்து அயன் பாக்ஸ் வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சிட்டு வாங்கிறாரு. டே, உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி உனக்கு தொழில் பண்ண மகனும் பணம் கொடுத்தா ஒரு அயன் பாக்ஸ் கொடுக்குற அப்படிங்கிறாங்க. டே, இது நல்ல அயன் பாக்ஸ்டா, ₹900 அப்படிங்கிறாங்க. ₹900 அயன் பாக்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வந்து, அப்பா இதில் ஒரு பவுன் மோதிரம்பா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. உடனே முத்து மீனவன் என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. 6 பவுனில் பெரிய மோதிரமாக எடுத்து கொண்டு போடுதாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இவ்வளோ பெரிய தங்கம் எதுக்குடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, 60 பவுனில் போடுற ஆசைப்பா, எங்களால் முடியல, நான் 6 பவுனில் எடுத்துருக்கேன்ப்பா, நீ ஏற்றுக்கப்பா, ஆனால் 61வது பிறந்த நாளில் ஏதாவது செய்யணும்னு கண்டிப்பாக நினைப்பேன்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஏங்க பணம் எப்படி கொடுத்துட்டே இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா, அவங்ககிட்ட பணம் வந்து நார்மலாக இருந்தாலும் அதை வந்து எனக்கு செய்யணும்னு நினைக்காங்க, நம்ம குடும்பத்துக்கு செய்யணும்னு நினைக்காங்க. மாடியில் ரூம் கட்டதை விட என் பிறந்தநாளுக்கு இது செய்யணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணணும். முத்து, மாடியில் ரூம் நான் அப்பா கட்டி தரேன் அப்படிங்களப்பா, அன்னைக்கு சொல்லுறது தான் என்றைக்கும் இது தான்.
மீனா சொல்லிட்டா, அந்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டியது என் கடமைப்பா, மாடியில் நாங்கள் உழைச்சி தான்ப்பா வீடு கட்டுவோம் அப்படிங்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, பார்த்தியா அண்ணாமலை, என் பையன் முத்து வந்து, என் பேரன் முத்து வந்து என்றைக்குமே சொன்ன சபதத்தை தான் செய்வான். அவன் பொண்டாட்டி நல்லாவே வந்திருக்கா, அவங்க 2 பேரும் நல்ல பொறுப்பாக உழைச்சி அவங்க கட்டிப்பாங்க, நீ அதை பற்றி கவலைப்படாத. நீ 60வது பிறந்தநாள் கொண்டாடுறதே எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னேன், பேரம்பேத்தி இல்லைன்னு சொல்லிட்டு. கூட்டு சீக்கிரம் பாரு, நல்ல செய்தியை இந்த மீனா சொல்லுவா அப்படிங்கிறாங்க. மீனா நல்ல செய்தி சொல்லுவாளா, ஒருவேளை இவங்க மாசமாக இருக்காளோ, எங்கள் அத்தைட்ட சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி விஜயா முழிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.